சாண்ட்ரா பண்ணது எப்படி பார்க்குறீங்க? சாண்ட்ரா வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்டிங் மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரியல, ஒரு வேளை அவங்க மனநிலை காரணமாக அதை இருக்கலாமோ அப்படின்னும் எனக்கு தெரியல. நிறையவே ஆக்டிங் தான். ஏன்னா கம்ருதீன் அந்த காரை விட்டு இறங்கி சாப்பிட்டு போகும்போது சாண்ட்ரா கத்துனதுக்கு சம்மந்தமே இல்லை. கேட்டால் பேனிக் ஓகே, பேனிக் அட்டாக் அந்த டைமுக்கு வந்தது, அது ஓகே. அதுக்கப்புறமா அவங்க கத்துறாங்கன்னா அது சம்மந்தமே இல்லை. சாண்ட்ரா நடிப்பு மாதிரி தான் தெரியுது சார் எங்களுக்கு. ரொம்ப ஓவராக ஆக்டிங் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப ஓவராகுது. சாண்ட்ராவும் அதே மாதிரி தான். அவங்க சாண்ட்ரா பயங்கரமாக நடிச்சிட்டாங்கண்ணா. அது முழுக்க நடிப்பு தான். அது அவர் மன்னிப்பு கேட்க வராங்க, நியாயமாக நடிக்கிறாங்க, கத்துறாங்க, ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான். சாண்ட்ரா பண்ணது ஆக்சுவலி அவங்களுமே தூண்டி விட்டதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எனக்கு அது தப்பாக தான் தெரிஞ்சுது. பட் அதுக்காக இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஒருத்தவங்க போனதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சாண்ட்ரா மேலே ஒரு பரிதாபமாக வந்துடுச்சு. அந்த மாதிரி இருக்குது. ரியல் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்படி நடிக்க முடியும்? ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட கேம் தான் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து அவங்க நடிக்கிறாங்க. ஓவர் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி தோணுது. நார்மலாக எட்டி உதச்சதுக்கு அவன் ஓவராக ரியாக்ட் பண்ணுறான்ல. சரி ஓகே, அவள் ரியாக்ட் பண்ணதாக இருந்தாலும் அவள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, ஓகே. ஆனால் விழுந்தது போக நார்மலாக இப்போ உட்காந்து பேசும்போது ஓவராக பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப ஆக்டிங்காக தோணுது.